பேசுறப்ப தான் தெரியுது, யூ பேட்லி வாண்ட் டு பிகம் அன் ஆங்கர் அப்படின்றது. ஆமா. அந்த அந்த இது எப்படி நடந்துச்சு? ஃபைனலா. அப்ப உனக்கு ஒரு ஷோ ஃபைனல் நீ கேட்டுட்டே விஜய் இருந்த. டிவில. ஜோடி முடிஞ்சது. கொஞ்ச நாள் கழிச்சு பீட்டர்னு ஒரு அண்ணன். அது எப்படின்னா, அதுவும் சன் மியூசிக்ல இருந்தே தான். சன் மியூசிக்ல நான் ஷோ பண்ணும்போதே எனக்கு பீட்டர் அண்ணன் வந்து எனக்கு கால் பண்ணி, இந்த மாரி ஒரு ஷோ இருக்கு. உன்ன வச்சு தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். எனக்கு பிரசன்டேஷன்லாம் காமிச்சாரு. சன் மியூசிக்ல இருந்தாலுமே நான் விஜய் டிவி ஆஃபீஸ்க்கு அப்பப்போ போவேன். ஸோ அந்த அண்ணன் வந்து இந்த மாரி ட்ரை பண்றேன்டா அப்படின்னாரு. தென் நான் சரவண மீனாட்சி வந்துட்டேன். ஜோடி ஆடி முடிச்சாச்சு. அந்த ஷோ வந்து ஓகே ஆயிட்டு, அது எல்லாமே கிளியர் ஆகி அதுக்கான பட்ஜெட் வந்து அது நடக்கணும்ல. அது நடக்கிறதுக்குள்ள ஜோடிலாம் ஆடி முடிச்சுட்டேன். ஒன்ஸ் அது நடக்கும்போது எனக்கு அப்படியே ரெடி ஸ்டெடி போ குடுத்தாங்க. சோ ஃபைனலி யுவர் ட்ரீம் ஹஸ் கம் ட்ரூ. யா. யூ என்ஜாய்ட் தி அது என்டையர். நடக்கும்போது அதான் அப்பாடா ஒரு ஷோ குடுத்துட்டாங்க அப்படின்ற மாரி இருந்தது. இந்த ஃபர்ஸ்ட் டே ஏறும்போது ஒரு ப்ரவுட் ஃபீலிங். கோட் சூட்லாம் போட்டு ஒரு மாரி ஏறி நின்னுட்டு, அப்பாடா விஜய் டிவில ஆங்கர் ஆயாச்சுப்பா அப்படின்ற மாரி போனேன்.